இன்றைக்கி நம்ம வந்து 27 மூலிகையில் 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் காய்ச்ச போகிறோம். முடி கருன்னு இருக்கிறதுக்காக தான் இவ்வளோ மூலிகை சேர்க்க போகிறோம். பாருங்கள், நாட்டு மருந்து கடையில் என்னென்னலாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறேன். இது வந்து மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி, நீலி அவுரி, ரோஸ்மேரி, வளமுரிக்காய், இளமுரிக்காய், கருஞ்சீரகம், வேம்பாளம்பட்டை, ஜடாமஞ்சரி, நெல்லிக்காய் பொடி, செம்பருத்தி இலை, ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக ஆலிவ் விதை, பன்னீர் ரோஸ் கிடைக்கல. ஸோ பக்கத்து வீட்டில் இந்த ரோஸ் தான் கொடுத்தாங்க. பட் வாசனைக்கு நல்லாயிருக்கும். குப்பைமேனி இலை, முருங்கைக்கீரை, வேப்பிலை, வெத்தலை, அருகம்புல், கீழாநெல்லி, கற்பூரவள்ளி, எலுமிச்சம்பழம் 2, வாசனைக்கு குண்டு மல்லியும் நந்தியாவட்டையும், சோற்று கற்றாழை. இது விளக்கெண்ணெய் 50 கிராம் எடுத்துக்கலாம். 1/2 லிட்டரு எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சறதுக்கு 50 கிராம் விளக்கெண்ணெய் போதும். இது ஆமணக்கு எண்ணெய்னு சொல்லுவாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் தோலோடையே அரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு ஒரு கைப்பிடி வர அளவுக்கு வெந்தயம். இதையெல்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டாக ரொம்ப வாசனை வர்றதுக்கு தாங்க இந்த வெட்டி வேரோடு சேர்த்து கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 28 மூலிகை கிடச்சிருக்குதுங்க. 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், பியூர் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தாங்க. இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் கூட இதெல்லாம் கலந்து இப்போ நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் காய்ச்சலாம் வாங்க. முடி வந்து நல்லா கருன்னு இருக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த நீலி அவுரி போடுறோம். இன்னமும் கருன்னு இருக்கிறதுக்கு நான் ஒரு 2 ஐட்டம் எனக்கு கிடைக்கல. அது என்னன்னாக்கா அந்த கரும்புலாம் பழம்னு சொல்லுவாங்க. அது நானும் நெட்டில் பார்த்துட்டு 2-3 பேருக்கு ஆர்டர் கொடுத்துருக்கேன். கிடச்சிதுன்னா நெக்ஸ்ட் டைம் வேணால் எடுத்து காய்ச்சிக்கலாம். அது வந்து கருன்னு இருக்கும். அந்த பழத்தை வந்து நசுக்கி எண்ணெயில் போட்டு கொதிக்க வச்சாலே எண்ணெய் ரொம்ப கருப்பாக இருக்கும். தலைக்கு தடவினாலும் டையே யூஸ் பண்ண வேணாம். வாழ்நாள் முழுக்க இயற்கையான முறையில் வந்து நம்ம தலை நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் துளசி கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இந்த பாருங்கள், துளசி கொஞ்சம், இந்த கற்பூரவள்ளி, இந்த வேப்பலை, முருங்கைக்கீரை, குப்பைமேனிலாம் வந்து சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து பேன் தொல்லை, பொடுகு தொல்லைலாம் இல்லாமல் முடி நல்லா இருக்கும். இயற்கையான முறையில் இருக்கும். முடியும் நல்லா உங்களுக்கு வளரும். அதுக்காக தான் இப்போ இவ்வளோ ஐட்டமும் நான் போயிட்டு சேகரிச்சுட்டு வந்துட்டேன். இன்னமும் நிறைய ஐட்டம் சேர்க்கணும் அப்படின்னாக்கா அதில் மிஸ் ஆனது எனக்கு தெரிஞ்சு முதியோர் கூந்தலும் கரும்புலாம்பழம் மட்டும்தான். மீதி எல்லாமே கிடச்சிருச்சு. நம்ம இதை எல்லாத்தையுமே இப்போ வந்து அந்த 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு தான் இவ்வளோ தரத்து யூஸ் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம இப்போ இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் விதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி வெந்தயம், இப்போ 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெயை இப்போ நம்ம வந்து இதில் கலந்துடலாம். இதில் இப்போ நம்ம வந்து ஒரு 50 கிராம் வந்து விளக்கெண்ணெய் கலந்துக்கலாம். முடி நல்லா கருன்னு வரும். வெந்தயத்தையும் ஆலிவ் விதையும் நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம். இதில் ஒரு 4 கிராம்பு போட்டுக்கலாம். இதில் நம்ம இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அரைச்சி வச்ச அந்த ஆலிவ் விதையும் வெந்தய விரையையும் நம்ம இதில் கலந்துடலாம். இன்னும் நல்லா பொங்கி வரும். ஜாக்கிரதையாக ஸ்டவ் இது பண்ணணும். இப்போ இது கூட நம்ம முதல்ல சொன்ன எல்லா தழை ஐட்டத்தையும் இதில் நம்ம எல்லாத்தையும் கலந்துருவோம். அப்போ தான் இந்த எண்ணெய் பொங்குறது கொஞ்சம் குறையும். நல்லா வெடிக்குது பாருங்கள். ஸ்டவ்வை நான் சுத்தமாக ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா எண்ணெய் வந்து பொங்க ஆரம்பிக்குது. 1/2 லிட்டர் எண்ணெய்க்கே பாருங்கள் இப்படி பொங்குது. இப்போ நம்ம நசுக்கி வச்ச சின்ன வெங்காயம், சோத்துக்கத்தாழை எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். லெமனை வந்து நம்ம சாராகவே பிழிஞ்சு போட்டுடலாம்.
ரோஸ்மேரி, ஜடாமஞ்சரி, வேம்பாலம்பட்டை, இந்த பவுட்ரு வகைங்களை எல்லாமே நம்ம இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். அப்படியே எடுத்து நம்ம இதில் இந்த வளமுறிக்காய், இளமுறிக்காய் எல்லாமே போட்டு சேர்த்த வேண்டியதான். 1 டேபிள் ஸ்பூன் நெல்லிக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் கரிசலாங்கண்ணி பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மருதாணி பொடி. நல்லா இப்போ வந்து கலந்து விட்டுறணும். எண்ணெய் நல்லா சிம்மிலே கொதிக்கட்டும். நிறைய மூலிகை கலந்தனால நல்லா கருக்கரம் இருக்குது. இதில் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வந்து அவுரி பொடி கலந்துடலாம். நல்லா எண்ணெய் வாசனையாக வருது இப்பயே. இதை வந்து நல்லா வந்து இப்போ கிண்டி விட்டுட்டே இருக்கணும் சிம்மில் வச்சு. அப்போ தான் அதில் இருக்கிற எல்லா பொருளும் வந்து நல்லா வெந்து ஒரு மாதிரி ட்ரையாக அந்த எண்ணெயை பூரா இழுத்து கொடுத்துரும். அந்த தலையெல்லாம் சுருங்கிடும். இந்த தழை ஃபுல்லாக சுருங்கிடும் இந்த எண்ணெயில், கொதிக்கிற எண்ணெயில். நம்ம ஆற வச்சு வடிகட்டிக்கு யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். எண்ணெய் வந்து இங்கே பாருங்கள் நல்லா கருப்பு கலரில் வரும். தலைக்கு தடவுனா இளநரைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டையே வாழ்நாள் முழுக்க நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். டைக்கு பதிலாக தான் இந்த எண்ணெய். இளநரை உள்ளவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி இதை வந்து ரெகுலராக யூஸ் பண்ண முடி நல்லா வளர ஆரம்பிக்கும். வாழ்நாள் முழுக்க முடி வந்து கருப்பாகவே இருக்கும். லாஸ்ட்டாக இதில் வாசனைக்கு நம்ம வந்து வெட்டி வேர் சேர்க்கணும். இப்போ இதில் வந்து வெட்டி வேர் லாஸ்ட்டாக இதை பாருங்கள், ஒரு பந்து போல் வெட்டி வேர் அப்படியே இதில் உள்ள நம்ம வந்து சேர்த்துற வேண்டியதான். என்னங்க 1/2 லிட்டர் எண்ணெய்க்கு இவ்வளோ பொருள் சேர்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இதில் இருக்கிற அத்தனை பொருளுமே வந்து நம்மளுடைய முடி கொட்டுற பிரச்சனை, பொடுகு பிரச்சனை, இளநரை பிரச்சனை, இப்படி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும். முடி வந்து இப்போ 1/2 லிட்டர் எண்ணெய் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். அவ்வளோதாங்க. இது வந்து இப்போ கருப்பாக மாறிடும். இதை வந்து நான் வந்து நாளைக்கு இதை நான் ஷார்ட்ஸில் எடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டு லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். வடிகட்டினோன்னா அவ்வளோ கருப்பாக சூப்பராக வாசனையாக இருக்கும். இன்றைக்கி இதனோட மனம் கம்மியாக தான் தெரியும், நாளைக்கு தான் தடவை சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி பொருள் வாங்கி ரெடி பண்ணி எண்ணெய் தேய்ங்க, முடி நல்லா வளரும். டாடா, பாய்.